Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் சால்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஆசிட் பேஸு பார்த்துட்டோம். அதிலே உள்ள தொடர்ச்சியாக உள்ளது சால்ட்டுன்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் முக்கியமான ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படியெல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றதும் அது ரிலேட்டடானதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே வாங்க, இதில் நம்ம பார்க்க போகிறது சால்ட் டாப்பிக்கில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்துடலாம். ஜெனரல், ஹவு கேன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பி ரிட்டன்? எப்படி இருக்கும் நார்மலாக பேசிக்காக? இது வந்து 2018 கேட்டிருக்காங்க, குரூப் டி ஆகுது. இப்போ இதில் பேஸும் ஆசிடும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது சால்ட்டும் அதோட வாட்டர் கிடைக்கும். இதுதான் இதோடது. ஓகேவா? அப்போ இந்த பேஸுன்றாலும் ஒன்று தான், அல்கலி குரூப்பில் தான் உள்ளது இதெல்லாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் இதுதான், பி. ஒன்று பேஸ்ன்னு இருக்கலாம், இல்லை இதுன்னு இருக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு, மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட் டு ப்ரொடியூஸ். அதாவது மெட்டல் ரெண்டும் சேர்ந்து, அந்த ஆசிட் இதெல்லாம் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றதான் நம்ம முன்னாடி பார்த்தது தான். இது ஏஎல்பியில் கேட்டது, அதே தான், வேறு இல்லை. சால்ட் அண்ட் வாட்டரை ரிலீஸ் பண்ணோம். இதுவும் அதுதான். இது ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனில் கேட்ட கொஸ்டின்ஸ் செட் 2ல். இது சோடியம் குளோரைடு இஸ் சால்ட் விச் இஸ் ஃபார்ம்டு பை. இதில் முக்கியமாக சில இதை பார்க்கணும் நம்ம இந்த இதில். இப்போ சோடியம் இது ப்ளஸ் சால்ட்டு, இதுதான் சால்ட்டு. ஓகேவா? இது சால்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்குவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ்ஸு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எடுத்துக்குவோம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஃபார் எக்ஸாம்பிள். இதிலேருந்து வரும்போது சோடியம் குளோரைடு வரும் நமக்கு. சோடியம் குளோரைடு இதுதான். ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே ஒரு வச்சு பேலன்ஸ் இருக்கும், இங்கே ஓ வச்சுருக்கோம். அப்போ H2O. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் இதுதானே வரும் பார்த்தோம். ஓகேவா? அதுதானே மேலே இங்கே வந்திருக்கு. இதுதான் ஒன்று. இது ஆசிட்டு, இது பேஸ். இது பேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அல்கலின்னு சொல்லலாம். எது வேண்டாலும் இந்த இது இல்லாட்டி ஆர் அல்கலி இது. ஓகேவா? அந்த குரூப் இந்த இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு இதுதான் அது. ஓகேவா? இப்போ இதைத்தான் அவங்க சால்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன வரும்? அக்யூட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இதுதான் ஸ்ட்ராங் பேஸ் உள்ளது. ஓகேவா? இதுக்கானது சரியானது இதுதான். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் இதில் வருது. இதில் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு சின்னதாக மட்டும் நான் இண்டிகேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆசிட்டு இப்போ சொல்கிறதுனால, இப்போ ஆசிட்டுன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர். ஓகேவா? லிட்மஸ் பேப்பரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் அது பார்க்காதவங்க இது பார்க்குறதுக்கு இது ரெட் கலராக மாறும். பேப்பரு ப்ளூ கலர் பேப்பரை ரெட் கலராக மாற்றும். இது ஆசிட்டில். அதே இது பேஸில் உல்ட்டாகும். அதே ரெட் கலர் பேப்பரை ரெட் கலரில் இருந்து ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை உங்களுக்கு ப்ளூ கலராக மாற்றி கொடுக்கும். இது பேசிக்கானது. இதில் ஆசிட்டில் இதோட டேஸ்ட் சோர் டேஸ்ட் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸு, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். இது பிட்டர் டேஸ்ட்டு. இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, இந்த இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் காமன் சால்ட் ஈட்டர்? நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்ற இதில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டோடைய நேம் என்ன? அதுதான் கேட்டிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது சோடியம் குளோரைடு. ஓகேவா? இதுதான் NaCl. சோடியம் குளோரைடு தான் நம்ம சாப்பிட்ற சூப்பு salt. Okay, this is NTPC stage 1 கட்டது 16. Okay,
இப்போ இதில் இன்னும் சில முக்கியமானது. இப்போ இந்த சோடியம் பைகார்பனேட் எதுக்கு பயன் வருது, இந்த ஆப்ஷனில் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுவுமே இது வந்து ஈட்டிங் சோடா உள்ளது, ஈட்டிங் சோடா, இது சோடா இது. ஓகேவா, அடுத்து சோடியம், இந்த சோடியம் சிலிக்கேட் இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்பெறும். அதே மாதிரி கார்ட்போர்டு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து காஸ்டிக் சோடா நம்ம சொல்லுவோம். காஸ்டிக் சோடா இது ஒரு சோடா தான். இந்த இதில் நீங்கள் எது கேட்டிருக்கான்னு பார்த்துக்கணும். இதுவும் சோடா, இது ஈட்டிங் சோடா, இது காஸ்டிக் சோடா, இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டுகளில் இந்த மாதிரி கேட்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அப்போ இது வந்து நம்ம நார்மலாக ஃபுட்டோட சால்ட்டு. ஓகே, நம்ம உணவக்கூடிய காமன் ஃபுட் சால்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. அது இல்லைனா ஈட்டன் இந்த மாதிரி கேட்பாங்க. சால்ட்டு காமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு விச் கெமிக்கல் ஃபார்முலா இஸ் சோடியம் குளோரைடு. ஓகே, இதோடது இதுதான் சால்ட்டு. நமக்கு நம்ம பார்த்த முடியாததான் சால்ட், நார்மல் சால்ட்டு. ஓகே, இப்போ சில கெமிக்கல் ஃபார்முலா, இதில் கெமிக்கல் ஃபார்முலா கேட்டதுனால இதுகளை பற்றி நம்ம சில தெரிஞ்சுக்கலாம். வாட்டர்னா என்ன, H2O தெரியணும். அமோனியா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட கெமிக்கல் ஃபார்முலா NH3 நமக்கு தெரியணும். அதேமாதிரி சுகர். ஓகே, சுகரோடது ரொம்ப முக்கியம், நிறைய இதில் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ C12 H22 ஆக்சிஜன் 11. ஓகேவா, இதுதான் சுகருடையது. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது NTPCயில் கேட்டது தான், பார்த்துக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு what happens are the result of reaction between acid and alkali. இதுக்கப்புறம் நான் சால்ட் அண்ட் வாட்டர் தான் முன்னாடி பார்த்ததான், பேசிக்காக பார்த்தோம் இல்லையா, அதுதான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு குரூப் டிலே கேட்பாங்க. ஓகே, இது சில இதில் வந்து இந்த சோடியம் குளோரைடு, சில முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ சால்ட்டு நம்ம இருக்கு இல்லையா நார்மலாக, அது இப்போ இது வந்து அடிஷ்னலாக இப்போ ஐஸ் கட்டியெல்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு, இப்போ ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகும் இல்லையா, உருகுறதுக்கு சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, சோடியம் குளோரைடு யூஸ் ஆகும். ஓகே, இது அடிஷ்னலாக ஆகும். நெக்ஸ்ட்டு when an acid react with the metal oxide, இது அதே தான். இதில் என்ன, ஒரு ஆசிட்டும் ஒரு மெட்டல் ஆக்சைடு, அதாவது பேஸு அல்கலி, இது ரெண்டும் சேர்ந்து என்ன வரும், சால்ட்டு வாட்டரு. அதுதான், இதுதான் ஆன்சர் குரூப் டியில் கேட்டது. நெக்ஸ்ட்டு sodium hydroxide react with days 2 from the simple salt solution. இப்போ இதில் நல்லா நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ்ஸு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். இது இதில் வரக்கூடியதான் சிம்பிள் சால்ட்டு, சோடியம் குளோரைடு ப்ளஸ் H2O நம்ம பார்த்தது தான். ஓகே, இதுதான், இது கூட கலந்தது தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது கூட என்ன கலந்துருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, அதுதான் ஆன்சரு. இதுதான் அவங்க தான் கேட்குறாங்க, சிம்பிள் சால்ட் சொல்யூஷன். இதுதான் சால்ட்டு, இது வாட்டர். ஓகே, the next which of the following is an example of salt? pH value alcoholic
சொல்யூஷன் லெஸ் தென் 7 நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதில் 7 விட அதாவது 0லேருந்து 14 வேல்யூ இருக்கும். அதில் மிடில் இருக்குது 7. இதை விட கம்மியாக இருக்கும்போது இது ஆசிட்டாகவும், இதை 7 விட அதிகமாக இருக்கும்போது அது பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், பேசிக்னு சொல்கிறோம், இது ஆசிட்டுன்னு சொல்கிறோம். இப்போ லெஸ் தென் 7ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அது ஒரு ஆசிட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே இருக்கிறதுல எது ஆசிட்டு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைடு தான் கம்மியானது. இதுதான் இந்த லெவலில் இருக்கக்கூடியது, லோவர் வேல்யூவாக வரும். ஓகேவா, இப்போ இதுக்கான ஆன்சர் இது தான். இது குரூப் டியில் கேட்டது தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பால் வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.